ஒரு பக்கம் புத்தகம், இன்னொரு பக்கம் பெரிய திரை. ஆமா, அந்த பெரிய திரை வந்து எதுக்குன்னா டப்பிங் பேசுறதுக்கு. சில நேரத்துல நான் என்னுடைய படங்களுக்கு டப்பிங் இங்கே பேசுவேன். ஆக்சுவலா வந்து 3D ஸ்கிரீன் அது. நான் அதுல 3Dலயே படம் பார்ப்பேன் சார். பயங்கரமான ஒரு செட்டப்பா இருக்கு சார். இது சோபா செட் இருக்காது, நான் சும்மா தரையில படுத்துக்குவேன். ஊர்ல இருக்கும்போது அப்படித்தானே பார்த்தோம். நான் தரையில படுத்துட்டே படம் பார்க்கறது. நிறைய நல்ல படைப்புகள் பார்ப்போம். சரிங்க, இப்ப இதுல என்னென்ன படங்கள் மறக்க முடியாத ஒரு படம்லாம் தனியா பார்த்ததுன்னா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்ப்பேன், நிறைய பார்த்துருக்கேன். சீரியஸாவே பாப்பீங்க ஃபுல்லாவே? அப்புறம் நிறைய பழைய படங்கள், பழைய சிவாஜி படம். நீங்க வாழ்க்கையில அதிக முறை பார்த்த படம் சலிக்கவே சலிக்காது? நான் படிக்காத மேதை ரொம்ப பிடிக்கும். சரி, படிக்காத மேதை ரொம்ப பார்ப்பேன். எம்ஜிஆர் படங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாறல் இருக்கும். அந்த மாறலை வந்து ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. நான் ஆணையிட்டாளா இருக்கட்டும், நம் நாடு, எல்லாமே இந்த தேசம் சார்ந்த ஒரு 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 விஷயமாவே இருக்கும். எம்ஜிஆர் படங்கள் இப்பதான் பார்க்கவே இல்லை. அப்பப்போ வந்து செக் பண்ணி பாருங்கடா, ஸ்கிரீன் கரெக்டா செக் பண்ணி வைங்கடான்னு சொல்லி. கடைசியா என்ன படம் பாத்தீங்க? நான் கடைசியா என்னோட படம் தான் பார்த்தேன். ஆக்சுவலா வந்து மாணிக்கம் படத்துடைய எடிட்டட் வெர்ஷன், ஃபைனல் வெர்ஷன் பாத்தீங்க? எடிட்டட் வெர்ஷன் பார்த்தேன். டப்பிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதுக்காக பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் படம் பார்க்கல. அதற்கான நேரம் நமக்கு கிடைக்கல. கண்டிப்பா இது வந்து என்னன்னா, இது நம்ம கனவு. என்னன்னா உள்ள வந்துட்டோம் அப்படின்னா வேற எங்கேயும் போக வேணாம். நம்ம பாட்டுக்கு இங்கேயே உட்காரலாம், படிக்கலாம், படம் பார்க்கலாம். அப்படியே சாப்பாடு கொடுத்தாங்க. பயங்கர பீஸா இருக்கு சார். ஃபுல்லா சுத்தி புத்தகம், படம், இந்த ஒரு ரூம்லயே இருந்துடலாம் போலயே சார். இதுக்கு தானே சார் ஆசைப்பட்டோம்? இல்ல, இதுக்கு தானே சார். எதுவும் பெருசாலாம் ஆசைப்படல சார். எனக்கு என்னை சுத்தி கொஞ்சம் புத்தகங்கள் இருக்கணும், 4 மனுஷங்க, நல்ல மனுஷங்க இருக்கணும், நம்ம பிடிச்ச திரைப்படங்கள் பார்க்கணும், அவ்வளவுதானே. இதுக்கு தானே ஓடணும், இதுக்கு தானே ஓடி வந்தோம். அது நம்ம கையில இருக்கு அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தப்ப இருந்து எனக்கு ஒரு 100 ரூபா சம்பளம் தராங்க அப்படின்னா நான் அதுல வந்து ஒரு 30 ரூபா புத்தகத்துக்கு அது செலவிடுவது வழக்கம். அப்ப இருந்து சேர்த்து வச்ச புத்தகம் எல்லாம் இருந்திருந்தா பத்தாது. அங்கங்க படிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுருவேன். இல்லாட்டி யாருக்காவது நண்பர்கள், நீ படி, இது நல்லா இருக்கு, நீ படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அதெல்லாம் போக மீதி இருக்கிறது தான் செம்ம கலெக்ஷனா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டயும் இந்த அளவுக்கு லைக் சினிமா வட்டாரங்கள்ல இவ்வளவு பெரிய கலெக்ஷன் இருக்கு. எங்க அண்ணன் பொன்வண்ணன் வந்து வச்சிருப்பாரு. எப்படின்னா, நான் முதல்ல அவரை சந்திக்க போகும்போது அந்த ஜெகநாதன் தோட்டம் 89 90 நான் சொல்றது அப்பவே அப்பவே 4 ரேக் வச்சு 4 ரேக் நடுவுல தான் பொன்வண்ணன் நான் பார்த்தேன் முதல்ல. அதெல்லாம் தான் அவரு அவ்வளவு படிப்பாரு. அதோட கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. அவன் சும்மா அப்படியே. இப்ப உங்களுக்கு தெரியுமா எந்த புக்கு எங்க சொல்லணும் தெரியுமா? ஒரு மாதிரி தெரியும், ஒரு மாதிரி எதுவுமே எந்த வட்டத்துக்குள்ளே அடங்காது. நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஹாரரா இருக்கும், இதா இருக்கும், அதா இருக்கும். இப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் படிப்போம் அப்படின்றதெல்லாம் இல்லாம எதுக்குள்ளே அடங்காத புத்தகமா இருக்கும். இதுல ஓரளவுக்கு நிறைய புத்தகம் நீங்க படிச்சதுதான்? இதெல்லாம் படிச்சது, படிக்காது அங்க வெளியே வச்சிருப்பேன். இதெல்லாம் படிக்காது, இப்ப போய் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தது. உங்களுக்கு நேரம் இருக்கா இப்ப இதெல்லாம் படிக்க? என்னன்னா, நான் இப்பவும் படிப்பேன். நான் வந்து ஒரு ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டேன்னா சென்னையில இருந்து கிளம்பிட்டோம், ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போவேன். திரும்பி வரதுக்குள்ள முடிக்கணும் அதை. அது புத்தகத்தோட சைஸை பொறுத்தது. 10 நாள் லீவுனா கொஞ்சம் பெரிய புத்தகமா எடுத்துட்டு போவேன். இல்ல எடுத்துட்டு போல அப்படின்னா ஏர்போர்ட்ல பிக்கின் பாதம்ஸ் புக் ஸ்டால் இருக்கு, அங்க போய் முதல்ல புத்தகம் தான் வாங்கி அதை போயிட்டு வரக்குள்ள படிச்சுதான் நான். ஓகே, சூப்பர் சார். எனக்கு சினிமா பாக்குறத விட படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வேற மொழி படங்களோ ஏதோ பார்த்தா எனக்கு தூக்கம் வரும், டயர்ட் ஆயிடுவேன். ஆனா நான் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்.